கேட்கறது என்ன இவ்வளவு டீ சாப்பிடுறீங்களேன்னு அவர் சொல்றாரு எனக்கு 8 டீ பிடிக்குங்கிறாரு. என்னெல்லாம் டீ அப்படின்னு டியூட்டி, ஷூரிட்டி, குவாலிட்டி, செக்யூரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி. 8வது டீ ஓண்டதாண்டா இருக்குங்கிறாரு அவரு. ஏன்ட்ட என்ன இருக்குன்னு பெர்சனாலிட்டி. நீதான்டா மனிதன், நீதான் மனிதன், பெர்சனாலிட்டி. திரும்பி வந்துட்டு இருக்கார் தலைவர். அவருடைய நகைச்சுவை உணர்வை பாருங்க. உதவியாளர் கேட்கிறார், இத்தனை டீ சொன்னாரு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்க? 9வது ஒரு டீ இருக்கு, அதை நினைக்கணுங்கிறாரு. என்ன டீன்னு அவர் கேட்கிறார். நகைச்சுவை உணர்வோடு சொல்றாரு, அதான் பெண்டாட்டிங்கிறார். பாட்டாளி எப்பவுமே மனதை எங்க வைத்திருப்பான்? வீட்டில் பத்திரமாக வைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவருக்கான 95வது பிறந்த நாளை கொண்டாடுகிற நீங்கள் வாழ வேண்டும், தலைவர் வாழ வேண்டும், அவர் புகழ் வாழ வேண்டும், என்றும் அவருடைய ஆட்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ரொம்ப அருமையா பேசுறேன் எல்லாரும். தம்பி இன்னும் தான் சொன்னேன். அது சரி, பேரு கணேசன்ல, கணேசன்ல தான் துவங்குவாங்க. நம்ம கணேசன்ல முடிச்சிருக்கோம். ரொம்ப அருமை. ஜீவானந்தம் பேச்ச முதல்ல தாம்பரத்துல கேட்கறதுக்கு கலைவாணர் தான் தலைவரை கூட்டு போறாரு. நடந்தே போறாங்க 2 பேரும். ஜீவானந்தம் பேச்ச கேட்டோன்னே இவருக்கு எம்ஜிஆருக்கு அவர் மேல ரொம்ப பற்று வந்துரு. அப்ப கலைவாணர்கிட்ட கேட்கிறார், நான் இவருக்கு ஏதாவது செய்யணும். அப்ப கலைவாணர் சொன்னாரா, அவன் வாங்க மாட்டான். ஜீவானந்தத்திட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், வாங்க மாட்டான். ஆனா ராமச்சந்திரன், உனக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு உண்டு. நீ கல்யாணம் பண்ணும்போது கதர் வேட்டி சட்டை கேட்டிருக்க. இந்த அப்பா இறந்து போயிட்டாரு, நாரூலுக்கு வந்தான் சொரிமுத்து பிள்ளை. அப்போ உங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும்டான்னா கதர் வேட்டி எடுத்துட்டு வந்துட்டான். நாரூர்ல கதர் வேட்டி இல்ல, திருநெல்வேலியில இல்ல, மதுரையில இல்ல. அப்பனுக்கு கொல்லி வைக்கலவன் உறுதியா இருந்திருக்கான் பாரு. இப்ப இதெல்லாம் சாமி கும்பிட, சாமியெல்லாம் கும்பிடக்கூட, கடவுள்லாம் இல்லைங்க, பொண்டாட்டி பூரா கும்பிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா அவ உரிமைங்க, திருட்டு போயிடுவோம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணாரு, ஜீவாக்கு நான் ஏதாவது செய்யணும். ஒரு தடவை ஜீவாட்டே கேட்கிறாரு, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமேன்னு. எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அந்த தாம்பரத்துல குடிசை மக்கள் இருக்கான், அவனுக்கு செய்யுங்கன்னு இருக்காரு. இவெல்லாம் எப்படி மனுஷன்? தாம்பரத்துல அவ்வை தொடக்கப்பள்ளின்னு ஒரு தொடக்கப்பள்ளிக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு ஜீவா. அது பள்ளிக்கூடம் கட்டின உடனே காமராஜ் திறக்க போறாரு, முதல் மந்திரி. அவர் அந்த பக்கம் போகும்போது காமராஜ் சொல்லாரு, ஜீவா இங்க தானடா இருக்கான் அப்படிங்கிறாரு குடிசைக்குள்ள. அவனை கூட்டு போகணும்னு காமராஜ் வேட்டி மடிச்சுக்கிட்டு சாக்கடையெல்லாம் தாண்டி போனா ஜீவா வீட்டுல இருக்காரு. ஜீவா, நீ அடிக்கல் நாட்டு பள்ளிக்கூடா, வாடா திறக்க போறேன்னா. காமராஜ், நீ போடா, நான் 1 மணி நேரம் கழிச்சு வரேங்கிறாரு. காமராஜ் போயிட்டாரு. அங்க போய் காத்திருக்காரு. எல்லா கட்சியிலையும் தப்பான பேர் இருப்பான்ல, காங்கிரஸ் கட்சியிலும் இருப்பான்ல அப்படின்னு ஆளு ஒரு ரூபாய் காட்டுங்க காமராஜ். அவன் வரணும், நீயும் உட்காந்துருக்கேன். காமராஜ் சொல்லியிருக்காரு, அவன்லாம் ஜெயிலுக்கு போயிடலாம், நான் முதல்ல வச்சு நம்மளோட லூசு போயிடலாம், வரட்டும். ஜீவா போறாரு. காமராஜ் மெதுவா கேட்காரு, ஏன்டா 1 மணி நேரம் கழிச்சு வந்தேன்? ஒத்த வேட்டி தாண்டா இருந்துச்சு காமராஜ், துவச்சு காய போட்டிருந்தேன், ஒத்த வேட்டி தான் இருந்து. இப்ப நம்ம தலைவெல்லாம் எந்த வீட்டுல வேட்டி அவுத்து வச்சான்னே தெரிய மாட்டேங்க. அதுக்கே அந்த உளவுத்துறையில் ஒருத்தன் இருந்திருக்கான ஒரு பாய் ரொம்ப நாளா. இதை கண்டுபிடிக்க நம்ம தலைவர் இப்ப எங்க போயிட்டு, அந்த காலத்துல நம்ம தாத்தாலாம் அப்படி இருந்திருக்காங்க. அவள் பெரிய முறாளி எங்க இருக்கா, எங்க வண்டி எங்க நிக்க, கல்லூரில நிக்க, அப்ப அந்த வீட்டுல இருப்பாங்க. ஏரியா வச்சிருந்திருக்காங்க பெரிய. அதுலதானே அந்த விதப்பாடு கூட போயிடுது. 10 கோட்டை விதப்பாடு 20 எதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்களா, சண்டாள பயிலுவோம். சரி, ஒரு பக்கம் வச்சுக்கிறோம் அது. ஆனா ஜீவா மரணம் அடைந்து அவருக்கு சிலை வைக்கிற பொழுது மொத்த பணம் 5000 கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், வேற யாரையும். அவர் தான் வாங்க மாட்டேன்ட்டார், நான் தாரன்னு கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டேன். சிலம்பு செல்வர் மாப்போஸ் திருநெல்வேலி ஜெயில இருந்திருக்காரு. வெளியே வந்து உடுத்த வேட்டியில கித்தாஞ்சாக்க உடுத்து வந்து சாவடி பெரிய பிள்ளை இருக்காருல, அவளுக்கு போன் பண்ணி கேட்டு அவ வேட்டி உடுத்து கூட்டு வந்திருக்கா மாப்போஸ். மாப்போசிய மேலவை தலைவராக்கி அழகு பார்த்த யாரு, எம்ஜிஆர் தானே. காங்கிரஸ் கட்சியில நல்ல பேசினா அறிவாளி தான் ஒழிச்சிருவோம். அவர் ரொம்ப பேசினாரு, மாப்போசி ஒழிச்சிட்டான், நீ வேண்டாம், இன்னும் நாங்க வச்சுக்கிற மாட்டோம். நல்ல பேர், ரொம்ப ஓரமானவங்க உள்ள அந்த மாதிரி ஆளே. அவன் ஆபீசர், மன்மோகன் சிங் ஒரு நல்ல ஆபீசர், அவனுக்கு ஏன் பிரதம மந்திரி ஆக்கணும்? என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். சரி, சிதம்பரம் பெத்த தகப்பனுக்கு திவசம் கொடுக்கறதையே ஒத்துக்கிறாதவன் இப்ப சிக்கல் வந்தவனே உச்சானூர் கோயில போய் காக வாகனத்தை தெல்ல தூக்கிட்டு 11 தடவை சுத்தம். அவன் ராஜா விட மாட்டான், என் கூட வந்துருவான். இவன் வேற சும்மா இருக்க மாட்டான். நம்ம சோழ வந்தான், ஐயா வேற, அவளும் வந்துருவா, இவாளும் போயிட்டே இருக்கா. சிதம்பரத்தையும் விட மாட்டேன். ஆனா அவன் மாநாட்டை திட்டு வாங்கிட்டான். ஐயன் ஒரு பிராடம், சுப்பிரமணிய சாமி
சிதம்பரம் கொடுத்தா சும்மா வருவான், அந்த செட்டி கொடுக்க மாட்டான். அங்கதான சிக்கல். இப்ப அவன் மாடம் கொடுத்துட்டான், மாடத்தை 1000 கோடி ரூபாய் அவன்கிட்ட தைரியமா வெளியே நடத்தாமையா அவனுள்ள அவ்வளவு தப்பு பண்ணிட்டு. என்னையா நம்ம ஊர்ல ஒருத்தர் 5 ரூபா வாங்கினா அவனை கைது பண்ணதான போட்டு அடிக்கானுவோ, எத்தனாயிரம் கோடி கோடிங்க அவங்கள. அது ஒரு கிராமத்துல கோடி வீடு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேசிருக்கான். அந்த ஊருக்காரன் வந்து கேட்டிருக்கான், ரொம்ப பெரிய ஆள் செத்துருப்பார் போலுக்கு, நிறைய கோடி விழுந்திருக்கான்னு இருக்கான். அவன் கம்யூனிஸ்ட் கட்சி கோடி நான் அதில்லடா, அட லூசு போயிடுவா. மாப்போசி சொல்றாரு, ஒரு நாள் வேத்து உருவத்து நிற்கிறாரா மாப்போசி. தலைவர் பாக்குறாரு, புரட்சி தலைவர், என்னைக்கா இவ்வளவு வேக்குதுன்னா, இங்கெல்லாம் ஏசி வச்சிருக்கீங்க தம்பி, வீடு ரொம்ப பழைய காலத்து வீடு, ரொம்ப வெப்பமா இருக்கும், போனா அங்க இருக்க முடியாது, அதான் உடம்பு தலைச்சா இருக்குன்னு சொல்லிட்டு மாப்போசி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 7 மணிக்கு போறானா, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணிருக்கேன். அதான் எம்ஜிஆர். வீட்டுக்கு போல அந்த கிழமை அந்த நாடாரு மனசு வேணும். என்ன தம்பி, சில பேர் நன்கொடை கேட்க போனாலே குருசாமிலாம் அனுபவிச்சிருப்பாரு. குருசாமி நல்லா இருக்கியா, சரி நானே சொல்ல பண்ணேன் முத்து, சரி என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார பேல தேடி வந்திருக்கேன்றான். அப்புறம் அவன்கிட்ட துட்டு கேட்க முடியுமா? அவனே பிச்சைக்காரன், அப்புறம் நம்ம எப்படி அவன்கிட்ட கேட்க முடியும்? திருநெல்வேலியில எல்லாம் வசூல் பண்ணிட முடியாது, டேஞ்சரஸ் பயிலுவோம், ஏமாத்திடுவான். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற கடையில கூட 5000 கொடுக்க மாட்டான், வெறும் ஏச்சு. நான் பாக்குற ஊர்ல கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துக்கு போன் பண்ணா 2 லட்சம் அனுப்பிச்சுவான். உனக்கு தெரியுமாடா, இப்போ 2 பேர் வந்திருந்தானே, யார் அவன், எத்தனை கோடி அதிகமே தெரியுமா உனக்கு? எப்படி உட்கார்ந்தோம்னா இங்கெல்லாம் கொடுக்க மாட்டான். அதில் ஒரு பெரிய கடை இருக்கான், மஞ்ச பையா அடிச்சு கொடுத்துருவான், பிச்சாவளுக்கு தெரியாது, அவளுக்கு தான் எல்லாம் ரொம்ப ரிலேட்டிவ். இது இன்னொரு கருத்து சொன்னா, இவள் அந்த கடைக்கு ஜவுளி எடுக்க போக தெரியல பிள்ளைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நாடெல்லாம் ஜவுளி வாங்கிடுறேன், எனக்கு பிரச்சனை. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், மாப்போசி என்ன சொல்லியிருக்காரு, ஏழை என் வீட்டுல உடனே இப்ப ஈழத்தமிழெல்லாம் சத்தம் போடுவானுங்களா ஐயா, இங்கே இருந்தானே சத்தம் போடுவானு, அங்க போக மாட்டுக்கானே சொன்னேன். எல்லா ஏற்பாடு பண்ணித்தாலும் போங்க, கொன்றுவானுங்க. என்ன நினைச்சா இங்க ஒரு திருக்கணையா சத்தம் போட்டே தமிழ்நாட்டை கொள்ளான ஒரு உனக்கு கோபம் தரக்கூடாது, அது வேற சொந்தக்காரங்க. உன்னையாவது மெதுவா பேசான ஐயா, கிராமத்துல கூட்டம் போட்டு அங்க என்ன நடந்ததுங்க. அதே பரமங்குறிச்சி, அவனுக்கு ஏதன் சனம் எங்க இருக்குன்னு தெரியுமா, சூரிய சீசர் எங்க இருக்கான்னு தெரியுமா, அங்க போய் சொல்லலாம் அப்படிங்க. அந்த பொருளுக்கு பறவைன்னா பிரியாணி தான் தெரியும் அவனுக்கு. அதுல 2 பேர் என்கிட்ட வந்து கேட்கலாம், அண்ணாச்சி பீனிஸ் பறவையில பிரியாணி செய்யலாம், விளங்கா போயில அவன் என்னத்தையா நாய்க்கும் உளறிட்டு இருக்கான், நீங்க போய் இதை கேட்டு உண்மையான சவுண்டு குறைக்கானமா. ஏமா பேச்சு என்பது கலை, அழ வைக்கிற பொழுது அழ வைக்கிற மாதிரி இருக்கணும், சிரிக்க வைக்கிற பொழுது சிரிக்க வைக்கிற மாதிரி. இப்போ அந்த வடிவேல் நமக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை மிரட்டி கூட்டு போயிட்டான்னு. அவன் ஒரு செய்தி ஒரு படத்துல சொன்னான் தெரியுமா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு. இப்ப நம்ம தலைவன் பூரா கைதானவனே கோர்ட்ல அழுதானுல்ல, நான் செத்துருவா விட்டுருங்க. அவன் அப்பதான் பிரஸ் சொல்றான், அண்ணாச்சி எல்லாம் வடிவேலு, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் எங்கேயோ நடந்து விட எங்கேயோ நடந்தது. என்னெல்லாம் மிரட்டிருப்பான் அவனும். நெப்போலியன் போட்டிருக்கான், என்னது நெப்போலியன் எந்த நாட்டுக்காரன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பேட்டை நெப்போலியன் பாட்டில் விற்காங்க, நான் அதைத்தான் போட்டிருக்கான். எங்க தலைவர் நெப்போலியன் பாட்டில் மாதிரி குடிச்சா இல்ல. ஒரு கிழமை ஒரு சில விடுதலை போராட்ட மாப்பு சாதாரண ஆளா, எவ்வளவு பெரிய சிந்தனையாள. அதான் எம்ஜிஆர். அவன் காங்கிரஸ்காரன் அதெல்லாம் நினைக்கலையே, பெரிய மனுஷன். ஈழத்தமிழர்களுக்கு பிரபாகரனுக்கு மட்டும் எத்தனை கோடி கொடுத்தாரு தெரியுமா? அவர் இன்னொரு தப்பு பண்ணிவிட்டாரு. ராஜீவ்காந்தி என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் நீ என்ன வேணாலும் கொடுங்க அவனுக்கு, இவர் பாட்டுக்கு ஒரு 5 டன் தங்கத்தை ஏரோப்ளைன் அனுப்பிச்சாரு. சர்வதேச விதிமுறைகள் மீது செயல் தலைவருக்கு இருக்கிற உச்சத்தில் அனுப்பிச்சிட்டாரு. ராஜீவ்காந்தி எங்க இருந்து கூட்டு ராஜீவ்காந்தி சொல்லிட்டாங்க யாரு ஏர்போர்ட்ல இப்படி அனுப்புறாரு எம்ஜிஆர். அவர் ஒண்ணு இவரை கூட்டு தலைவரை இனிமே அப்படிலாம் பண்ணாங்க, அப்படி அனுப்பக்கூடாது, சர்வதேச விதிப்படி நீங்க தானே சொன்னீன்ட்டாரு. அது காரணம் ஒண்ணு இல்லை, அவருக்கு குறைச்சு அனுப்ப தெரியாதுயா, 5 டன் தான் அனுப்ப தெரியும். நம்ம பெரிய மனுஷன்னா 5ஐயும் கணக்கில் எழுதி பூரா எருவா அனுப்பிச்சிருவான் டன்ல. பட்டணத்தார வப்பனுக்கு எருவா கொண்டு கொடுத்த மாதிரி எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சான். காமராஜனாடம் கல்யாணம் இல்லாமல போயிட்டார். நாங்க போய் கேட்டோம் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு. இல்ல அப்படி ஜெயில இருந்தா 45 வயசாச்சு வேண்டான்னு. தலைவருக்கு பிள்ளை இல்லை இல்லையா, உடனே சொன்னான ஒரு சத்துணவு போட்டது பிள்ளை இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு மனசு போடுறது
சாப்பாடு சந்தோஷமா போட்டார், அது நினைக்கணும். நம்ம வீட்டுல எல்லாம் புடவை பத்தில எல்லாம் மிச்சத்தை பூரா நல்லா வலிச்சு வறுவனு போட்டு அவன் இருக்கணும் மறுநாள். அது அவன் அவன் விதி நல்லா இருந்தா அவ்வையார் என்ன சொன்னா, ஐயம் இட்டு உண்ணுன்னா சமைச்சு முதல்ல வந்தவனுக்கு சோத்தை போட்டு அப்புறம் நீ. இன்னொன்று தெரியுமா என்கிட்ட, சகல இலக்கியங்களும் சகல நூல்களும் படிக்கிறவர். புஸ்தகம் கொடுத்தா படிச்சிருவாரு. எல்லா புத்தகம் படிச்சிருவார். ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட பிடிச்சதியா, அந்த 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 கதவை தாண்டி போயிட்டான்னா அவன் ஏழையா வரமாட்டான். அதுக்கெல்லாம் மனசு விளைஞ்சோ. சில பேர் நோட்டை எடுத்து தடவிட்டே இருக்கானே, கொடுக்கான தம்பி நச்சிங்க அதுல கொடுல செத்து போயிருவில. ஒரு பேருக்கும் செத்து போன்னு நினைப்பு இல்லையா? இப்ப எனக்கெல்லாம் செத்து போன நல்ல நினைப்பு இருக்கு. எப்படி செத்துருவோம்? எப்படி என் கருப்பந்துரைக்கு முறுக்கு கெட்டுறதுக்குள்ளேயே ஒரு பேர் தின்னுட்டு இருப்பான். அதுக்கு ஒரு செட் இருக்கான். இருக்கான இல்ல கணேஷ், எதுக்கு சிரிக்கிய? நான் பார்க்கத்தானே சொன்னேன். பரமசம்புல 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அந்த 1.5 பவுன் மோதிரத்தை விடுதானா என்ன முத்தானே 10 கொரடப்பட்டு திண்ணீராமத்தில் அந்த போய் அழுதுட்டே சொல்லலாம், மாமா மோதிரம்னா சொல்லனா இல்லையா? என்ன சங்கலிங்க அதுல என்ன பண்ணிட்டான்னா, ஒரு விரலையே வெட்டிட்டானுவாங்க நம்ம ஊர்ல. அவங்களுக்கு விரல வெட்டின வருத்தம் இல்லை, நான் பார்த்தது வருத்தம். எத்தனை ஊர் கூட்டத்துல சொல்ல போறானோ அண்ணாச்சு. நான் அதுல ஒரு சொல்ல அன்னைக்கு அவளுக்கு வலிக்காதுங்க விரல வெட்டிட்டு. நான் என்ன சொல்றேன், மரணத்தை எல்லாம் கடந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவன் மனிதனாக வாழ்ந்தால் தான் அவன் இருக்க முடியும். காசு வாங்கினார்னு சொன்ன, போட்டோ எடுக்கலாம் காசு வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல, அது யாரு? காந்தி ஆரம்பிச்சு வச்சது, மகாத்மா காந்தி. ஆமா, இல்ல அவர் யாரெல்லாம் காலனா அறையணும். 1 ரூபான்னு அப்ப 1 ரூபாய்க்கு என்ன தெரியுங்களா, 10 கோட்டை நெல் வாங்கிடும். 1969 1 கிராம் தங்கம் 18 ரூபா. என்ன குருசாமி இப்ப என்ன விலை? செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லைங்க. மாப்பிள்ளை வேற கணேஷ் இருக்கான். அது எங்கேயாவது ஒருத்தர் நமக்கு சிக்கலுக்கு இருக்கான். நம்ம வாயை திறக்க முடியல. மருமை அவன் போன வரையே ஜெயிக்க வேண்டியவன். அங்க ஒரு மாப்பிள்ளை அந்த கிளட கொண்டு நிறுத்தி நாங்க அப்பமே எல்லாத்துக்குள்ளயும் சிக்கல் பண்ணானுல. ஆனா நல்ல வேலைப்பா, நீங்களாம் ஆர்வம் ஜெயிச்சா எனக்கு தெரியாது, கபாலி சொல்லி தான் தெரியும். நல்ல நம்மளும் 3 தடவை முயற்சி பண்ணணும். கருணாநிதி வரைக்கும் கருணாநிதி ஏற்று 100 கேள்வி அந்த தொகுதியில போட்டேன். இன்னைக்கு வரை 1 கேள்வி கண்டால் பதில் சொல்லல. ஒரு பெரிய சாமர்த்தியம், பதில் சொல்ல மாட்டார். எதனா சின்ன ஆள் கிடைச்சா அவன் நோண்டிக்கிட்டே இருப்பார். ஈழத்தமிழருங்க புரட்சி தலைவர் தான் அவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தார், இவ்வளவு உதவினார், அவளை காப்பாத்தினார்னு எவனாலும் சொல்லணும் அந்த மேடையில. கொடுத்தா கருணாநிதி கொடுத்தாரா? அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவனை காப்பாத்தி எல்லாம் பண்ணோன்னு ஒரு தப்பு பண்ணான் பிரபாரன். இங்கேயே வச்சு அவன் உமா மகேஸ்வரன் அவனு டீனர்ல சுட்டுக்கிட்டானுங்க. அதான் புரட்சி தலைவர். அங்கேயும் எனக்கு ஒரு மேல மரியாதை. 2 பேரும் பிடிச்சு டீனர் போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல வச்சுட்டான். அதான் தலைவன். ஜனார்த்தனன் உங்க நாயுடு உலக தமிழர் பேரவை அம்மா அவர் போனார் தோட்டத்துக்கு. அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவன்கிட்ட சொல்லு, துப்பாக்கிலாம் அவன் நாட்டில் பயன்படுத்தத்தான் நான் கொடுக்குறேன், வசதி கொடுக்கேன், இங்க பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு சொல்ல முடியாது? மக்கள் செல்வாக்கெல்லாம் சொல்ல முடியுமா தம்பி? இப்ப போராட்டம்னா தலைவர் அங்கே இருந்துதான் அறிக்கப்படுறான், அமைதியாக இருங்க. நீங்க போலையான முதல்ல நம்ம தானே கொள்ளுவான். அங்க போராட்டாது போராட்டமே அதுக்கு தான் தந்துட்டு நீ என்ன கூப்பிடுறது? எஸ்கே பேர் பத்தியா வருதுனா வாரானா நினைச்சு பாரு. மகாத்மா காந்தி நவராளியில போயிட்டாரு. இந்த காலனா காந்தி பெரிய அநியாயக்காரன். ஒரு ஏழை பிள்ளை நின்று கெஞ்சி ஒரு கையெழுத்து போடணும், காலெல்லாம் கூட கையில் போடுறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, நான் பெரிய பிள்ளையாகி வேலை பார்த்து தாராங்க. அப்ப அதுக்கு வக்கீல்லாம் வருங்களாங்க கிழமை. அந்த கிழவன்ட்ட வளர்ந்தவங்கன்னா ஈரோடு கிழமை தெரியாது. அந்த வந்து போயிடுவாரு. இளங்கம் ஒரு தடவை சொன்னா, பேரன் தானே இளங்கம் பேருக்காரு, 4-5 நண்பர்களை கூப்பிட்டு பெரியார் கேட்டுக்காரு, என்னையான்னு இருக்காரு, எல்லாரும் போட்டோ எடுக்கணுங்க அவங்க உடனே அப்படி யோசிச்சாராம் கிழவர். உடனே சொல்லியிருக்கான், 4 பேர் ஓத வந்தவங்க இருக்கான். சரி எடுத்துக்கலாம். யார் அவர் கிழவன் சொல்லிட்டு, நீங்களும் கூட நின்றுக்கிடுங்க, ரூபா தர வேண்டாம். யார் பேரனா சொல்லிக்கான், நானும் தந்து தொலைதன்யா வாங்கிக்கிடும் படுத்து ஏற இல்ல. அது மறந்துடாங்க, அந்த கிழவன்லாம் அந்த துட்டை சேர்த்து பத்திரமா வச்சிருந்தோம்.
இப்ப வீரமணி பையன் பிராமண பிள்ளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் பாப்பா ஒழியன் தானே. இது அந்த பிள்ளை பிராமண பிள்ளை டி நகர். அம்பேத்கருடைய 2வது மனைவி பிராமண பொம்பளை, அவ பேரன் தான் இருக்கான். அவனை மேடல் வச்சு பாப்பா ஒழிய அம்பேத்கர் வாழுங்க. அந்த பையலே பிராமணத்துக்கு பிறந்தவன். வரலாறே தெரியாம பேசானே. அம்பேத்கரை படிக்க வச்சோம் பிராமண வீட்டுல வச்சு தான் பிள்ளையா சோறு போட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. அம்பேத்கர் போய் பீமாராவு, அந்த வாத்தியான் பேர் அம்பேத்கர். ஒரு ஐயன் நம்மளை படிக்க வச்சு பிள்ளையா வளர்த்தான்னா நந்திக்கு அவன் பேரை வச்சிருக்காரு. படிக்க மாட்டான், ஏன்ட்ட வருத்தப்படுதான், நீ ஏன் படிச்சேன்னு. எனக்கு ஏன் கருணாநிதி பிடிக்கல, சின்ன பிள்ளைல இருந்து பாத்துருக்கேன் நல்லவர்ல. சும்மா இருக்கா, அடி வாங்க போறியா? யார் அது? யாரோ ஏன் இடையில நீ கமெண்ட் அடிக்கிற? மூடிட்டு இருந்தப்பா. இந்த ஊன்றதுக்கு தான் பயப்படுறது. நினைச்சா அவன் பாட்டு நம்ம கருத்து ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு எடுத்து கொடுக்கணும் அவனை. பல பேர் திமுக காரங்க, எதுக்கு உங்களுக்கு பிடிக்கலப்பா? அந்த ஆள் அப்படித்தான். காமராஜர் என்ன பேச்செல்லாம் பேசிருப்பான் அந்த ஆள். இப்போ ஒரு சிலைக்கு போய் மாலை போடுதானே. காமராஜர் என்னிடம் அழுதாருன்னு போய் சொல்றான். அந்த சட்டான அழவே மாட்டார். அம்மா சத்தத்துக்கு அழல அவரு. அம்மா சத்துக்கிட்டக்கு நாங்க எல்லாம் நிறைய போயிட்டோம். அவர் என்ன சத்தம் மட்டும் எடுக்காரு. எங்க வந்திய? அவன் கிளவி செத்துட்டா, நீங்க வந்து எங்க? இப்படி ஒரு மனுஷனை பாக்குங்க போ எல்லாரும். இங்க எவனுக்குள்ள சோறு போடுவேன், எல்லா கடையும் அடிச்சு விட்டாங்க. ராமசாமி நானா எல்லா கடையும் சோத்து கடை திறந்து விடல, இந்த போல பட்டினியா நடப்பாங்க. அவரு இவர்த்த அழுதாராம். ஏட்ட கருணாநிதி பெரிய சண்டாளங்க, பொய்னா திருவள்ளூர் நீ சித்தப்பான்றதானே என்ன சார்? ஆனா திருவள்ளூர்ல பெரிய பாம்பு. இவன் பிறந்த நாட்டுல அந்த பிறந்து இவ்வளவு சங்கடப்படுவார் பாருங்க. சிலையை வச்சுட்டான் கோட்டை. அந்த ஆனா அந்த கன்னியாகுமரியில சிலை செஞ்ச சிற்பி அறிவானது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கோணிக்கிட்டு கருப்பத்தில திருவள்ளூர். இவன் திறந்துட்டானேன்னு அவர் வெக்கப்படுறாராம். மறைமுகமா சிற்பி அதை உள்ள வச்சுட்டான். என்ன சிரிப்ப நிக்க பத்தியா பெரிய சொன்னி அவளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் என்ன சொல்றேன், வள்ளுவன் சொன்னால வள்ளுவன் நான் தொழில் கழித்தானே காலங்கால் குடிக்காம இருக்கும்போது இன்னொரு ரூபாய் குடிச்சு நடுரோட்டில் ஆடுறாலும் அதை பார்த்து குடிக்கிறானே, இது நியாயமானு கேட்டார்ல. அதே நீதானே திறந்த. மகளுக்கு பதவி கொடுத்தே திருணுங்க. ஸ்டாலின் கூடாதுங்க. நல்ல பையன், ஏதோ 60 வயசுல இளைஞரணியில இருந்து விலகு. நானே அதுவும் தைரியமா இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணுதான் எழுதியிருக்கேன், கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் யாரை கண்டும். ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், என் பக்கம் நியாயம் இருக்கிறது, கடவுள் எங்களை சிநேகிதம் பண்ணி கொள்ளுகிறார். அந்த மாதிரி கடவுள் இருப்பான். அவங்க என்ன இருக்கா, தேர்தலுக்கு முன்னால் அத்தனை பட்டாச்சாரியாரும் போய் பிரசாதம் கொடுத்தாங்க தெரியுமா. தினமணியும் தினமலரும் கூட கொஞ்சம் யோசிச்சு எழுதுனாங்க தெரியுமா. அங்கேயே நான் ஒருத்தன் தான் தினமணியை கூட்டு சொன்ன, வைத்தியநாடு 190 சீட்டுல அந்த அம்மா 120 செய்த அண்ணா நீர் பாட்டு என்னத்தையும் சொல்ல, அதான்டா கரெக்ட் எழுது. அம்மாவுக்கு எழுதுனேன். எவ்வளவு பெரிய வெற்றி. அவ்வளவு ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்காங்க. இறைவன் கொண்டது சனி பயிற்சி. யாருக்கெல்லாம் சனி பெயர்ந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம மாவட்டத்திலும் 2-3 பேருக்கு பிறந்துரும் போல தெரியுது. அநியாயத்துக்கு போய் சொல்றாங்க ஐயா. நான் மந்திரியா ஒருத்தன் இந்த வந்துட்டுங்க லிஸ்ட்ல வந்துட்டுங்க, அங்க இல்லவே இல்லை. எனக்கு தான் தெரியும். டிஜிபி நடராஜ் இருக்கார்ல, இன்னைக்கு அவரை தான் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் வீட்டுக்கு வந்துட்டு போனார். குருசானிக்கெல்லாம் போட்டாரு, இன்னைக்கு போட்டாங்க. அம்மா சோ நம்மகிட்ட பேசுவான், சோட்ட சில விஷயம் சொல்லுவேன். சோக்கு 50 லட்ச ரூபா எடுத்து மந்திரி போய் வாங்கிடுவாங்க. நம்ம ஒருத்தன் அவன் வாங்குவான். அந்த ஐயா அவன் ஆபத்தானது, அவனு வாங்குவான். அவன் எப்படி ஆளுமா, அவன் சுப்பிரமணிய சாமி தான் கொடுத்துடலாம். அவன் கொடுத்துட்டு கொண்டு போயிடுவான். அப்புறம் அவன்கிட்ட பார்க்க முடியாது. அவன் என்ன கேட்பான், அது பஞ்சாமிரதம் சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் பண்ணி வச்சு. ஒரு தலைவன் என்னை குறிச்சு இவ்வளவு நேரம் பேசுற வாய்ப்பு வேற எவனுக்கா கிடைக்குமா? எனக்கு ரொம்ப மனநிறைவு. கேட்டோன்னு இந்த தலைப்பை தான் கொடுத்தேன். இவங்க எல்லாம் இந்த குரூப் எப்படி தெரியுமா, இந்த குருசாமி, நம்ம சமண பாண்டியன், இந்த மலர்முத்து, பெரியசாமி, ஒரு செட்டு நமக்குள்ளே நிற்கும். என்னை யாரும் ஏன்னு சொல்லக்கூடாது, பாஞ்சிடும். தகவல் வருதில்ல, அன்பா இருக்கணும், எங்கெங்க இருக்கான்னு தகவல் வருதில்ல. எனக்கு எங்க இல்லாம இருக்கான் ஐயா அன்பா இருக்கா பிள்ளை. எத்தனை ஊருக்கு போறீங்க, வந்து விழுந்து கும்பிடுறான், நம்மளை கடவுளா கும்பிடுறான். புரட்சி தலைவர் எத்தனை பேர் விழுந்து விட்டான்னு என்ன நினைக்கான், என்னை காப்பாத்துறவன் அவன். அவன் என்ன நினைக்கான், இவன் தான் எனக்கு எவன் காப்பாத்துறான், அவன் தான் கடவுளே. சோறு போடணும்லையா. திருவானந்தரையார் சொல்லுவாரு, ஃபுல்லா பரமாட்டு என்ன சொல்றான், தின்னே நல்லத்தான் திம்பு ஏன் பானம். அவன் எப்படி திம்மா. அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கூட வேலை பார்க்க அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு உண்டு. டூர் ஒருவர் பார்த்தீங்களா, சர்க்குலர்ஸ்ல இறங்கினா முதல்ல கேட்பாரு, போலீஸ் எல்லாம் சாப்பிட்டா கேட்பாரு. காமராஜுக்கு உண்டு அந்த பழக்கம். காமராஜ் கேட்பாரு, பத்திரிகை சாப்பிட்டியா,
நாங்க ஒரு தடவை கேட்டேன், எதுக்கு அவனால சாப்பிட சொல்லி, நான் சாப்பிட்டு போனா அந்த பேரும் அவனை அப்புறம் பட்டினி போட்டுருவான் பாரு காமராஜ். அவர் உட்காந்துட்டு அவனுக்கு கோழி அவனுக்கு இது அதே தான் எம்ஜிஆர். ஒரு நாள் நானும் கோசல்ராமன் திருச்செந்தூர் தேர்தல் இந்த மீனவர் கிராமத்தில் போய் ஓட்டு வேணும் கோசல்ராமன் நினைச்சு நானும் போயிட்டு வாங்க. நைட்டு வந்து ஒரு லுங்கி கட்டியிருப்பாங்க, ஒரு கட்டப்பட்ட லுங்கி, அந்த மஞ்சள் சில்க் சிப்பா. உள்ள போனோடனே அவள் கோசல்ராமன் நினைச்சு பதட்டத்தில் அண்ணாச்சி நீங்க அந்த தொகுதிக்கு வரணும்னாரு. அரியஸ் பிள்ளையும் சும்மா இருக்காம சிரிச்சான். சும்மா இருந்து சொல்ல கிழவனுக்கும் ஒரு வெளியே வந்து நீங்க எதுக்கு சிரிச்சான்னு. எம்ஜிஆர் நீங்க அண்ணாச்சின்னு சொன்னீங்களா அதனாலதான். இல்ல என்னோட ஒரு வயசு கூட தாங்க இவர். அவர் தேர்தல் சங்கடம் யாரு கோசல்ராமன் அண்ணாச்சி துட்டே கொடுத்துட மாட்டாரு. ஒர்க் பண்றவன் துட்டு கேட்க வந்து அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாருங்க அண்ணாச்சி. அவன் இங்க வந்துட்டு பாருங்க, இங்க ஒருத்தன் பிரச்சனை என்னதான் என்ன போட்டு படிச்சுட்டு இருக்க நாயா நீ எரிவார் அவன் இருந்தாலும் போயிடுவோம். சரி இன்னும் நான் ஒன்னு அரியஸ் பண்ணிடுவேன் அண்ணாச்சி போயிட்டான். அப்ப சரி போயிட்டான். சரி நாங்க ரெண்டு அதுக்குன்னே அவர்கிட்ட கிளம்புறோம். நாங்க என்ன பண்ண முடியும்? நானே சொன்னேன் அண்ணாச்சி உங்கள்கிட்ட ஒரு நாடாரு கிடைக்கல, ஒரு புள்ள மாதிரியும் பிராமணனையும் இந்த பாட்டு போட்டு தேவை மனிதர்கள் எப்படிலாம் இருந்தாங்க. ஆனா அந்த மறந்தாங்க தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு நிகழ்ச்சி கோசல்ராம் ஆர்வங்கட்ராமனை கூட்டு வந்தார். புரட்சி தலைவர் முதலமைச்சர் அவருக்கு தகவல் இல்லாம கூட்டு வந்துட்டார். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும், இளமதிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கூட்டு வந்துட்டார். அதான் எம்ஜிஆர் யாருக்கும் சொல்லாம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. எம்ஜிஆர் மீனவர் ஏரியால வந்தா கூட்டம் என்னமா கூடும் 15 நிமிஷத்துல நிரம்பிட்டு பந்தல். நான் கோசல்ராம் நினைச்சிட்ட தனியா சொல்லிட்டேன், தெரியாம மேடை விட்டு இறங்கிருன்னு நினைச்சு. இல்ல நீங்க போக முடியாது கொன்றுவான். மீனவர்கள் அன்புன்னா அங்க மாதிரி அன்பு செலுத்த முடியாது. உண்மையா அன்பு செலுத்துவோம், கொண்டு முடுவோம். அண்ணாச்சி ரொம்ப பத்திரமா பின்னால இறக்கி ஆர்வங்கட்ராமன் பிராமணன் அவரை எம்ஜிஆர் ஒண்ணு சொல்லணும், அவரும் தப்பு இல்லை. ரெண்டாவது பிராமணன் ஒரு விஷயம் உண்டு, அடிக்க போனா இங்க தோப்பனார் மாதிரி அடிங்கன்றான். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம தான் இலை விழுத்து வெட்டுப்படி சாவோம். அவன் ஓரமா போயிடுவான். நான் இருந்தாலும் கோசலாம் அண்ணாச்சி நைசா இறங்கி இவரு கோசலம் கோப்படாது தெரியுமா, எதுக்கு போகணும்னாரு. அப்ப என்னத்தையும் போடும் எனக்கு என்ன அரியதை சொல்லிட்டாரு. நம்ம அண்ணாச்சி இன்னைக்கு தான் முடிவு வருது போல தெரியுது, பிள்ளைமா நம்ம ரெண்டும் தப்பிச்சோம் எப்ப மாதிரினாரு. அப்புறம் ஆனா ஒண்ணு கேட்பாரு பெரியவர், 2 நிமிஷம் கழிச்சு யோசிப்பாரு, இதுவா என்னாரு இதுவா இறங்குங்க அந்த ஆளு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். கோசல்ராமை எச்சரிக்கிறேன், நான் இந்த மாநிலத்தின் அதான் எம்ஜிஆர். மத்திய மந்திரி யாரும் வந்திருக்கான், பாதுகாப்புத்துறை மந்திரி வந்திருக்கான், வெங்கட்ராமன் சொல்றாரு. வெங்கட்ராமன் ஐ எம் சோ சாரி எம்ஜிஆர். அப்பவே என்னாச்சு சொன்ன பார்த்தா ஐயர் தப்பிச்சுட்டாரு, நம்ம போயிடுவோம். அவன் ஐ எம் சோ சாரின்ட்டான். இப்ப நம்ம சோவும் சொல்ல முடியாது, சாரியும் சொல்ல முடியாது. அப்பதான் சொன்னாரு வெளியே, ஆனா ரசிப்பாரு கோசல்ராம். வெளியே வந்து சொன்னா இதுக்கு தாண்டா நான் புள்ள மாற கூட வச்சிருக்கேன். அவள் பாருங்க பாயிண்ட இதெல்லாம் காதுகாக்க உங்களால மகிழ்ச்சி. எம்ஜிஆருக்கு நம்ம ஊர்னா அவருக்கு மகிழ்ச்சி. எஸ்கே சென்ட்ரல் தியேட்டர் அப்படியே எந்திரிச்சு எஸ்கே பார்த்து முதலாளியும் கும்பிட்டாரு. அதுதான் மனுஷன். மனுஷனா இருக்கணும். விழுந்து விழுந்து கும்பிட்டு இருந்தவன் தீயானவனே மறந்துட்டான் ஐயா. அதனால நமக்கு ரொம்ப வருத்தம். மனசுக்குள்ள ரொம்பலாம் வாதனையா இருக்கு எனக்கு. எவன் வந்து கும்பிட்டாலும் இந்த பையெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரான். என்னமா விழ மாட்டேங்க இல்ல. அப்ப எம்ஜிஆர் நினைக்கிறேன், இந்திரா காந்தி சொல்லுமாயா நிக்சனை போனை வைடான்னு சொன்னவாதா. நிக்சனை அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் 12 மணிக்கு கூட அப்படித்தான் போன் டவுன் அப்படிங்கிறான். கிசிஞ்சர் எழுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தலைவரை பார்த்து போனை கீழே வைடான்னு சொன்ன உலக தலைவி இந்திரா. அவன் என்ன சொன்னா, தமிழ்நாட்டில் எனக்கு பிடித்தது இட்லி சாம்பார் விட எம்ஜிஆர். இது போதாத அவருக்கு ராஜீவ்காந்திக்கு ஒரு மேல எவ்வளவு பெரிய தெரியுமா தலைவர் மேல. இன்னொன்னு இவற்றி ஒரு அன்புங்க. போய் அப்படியே விமான தளத்தை போய் கட்டி தழுவி அந்த பண்பு, எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரையும் அன்பு செலுத்துற. அவர் நினைச்சிருந்தா இவரெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும் தெரியுமா, பெரிய மனுஷன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல, சிரிச்சுட்டே போயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு தெளிவான விஷயம் பாருங்க, வில்லன்லாம் அது சும்மா சினிமால தான், வெளியே வில்லன் எவனையும் வில்லனாவே வச்சுக்கிறது இல்லை. அவனுக்கு தான் உதவி செய்ய செய். பல விஷயம் நான் படிக்கும்போது மறந்துட்டேன். எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும். நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்க. நான் 2 தமிழறிஞருக்கு சிபாரிசு பண்ண தோட்டத்துல போய் மறுநாள் 3 பேர் அனுப்பிச்சோம். நானும் வாழப்படியும் சொன்னால முதல்ல ஒருத்தனுக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு. இன்னொருத்தன் அனுப்பிச்சோம், அவனுக்கு 10 லட்சம். 5 10 அது குறைய அது பெட்டியை தூக்கி கொடுத்துருவாரு. அதுக்குதான் மனசு வேணும். கொடுக்க தெரியணும், அது தெரியாமலாம் கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்க 30 போட்டோ எடுக்கானுல. ஏழை குழந்தைகளுக்கு புஸ்தகம் வழங்கினார், உன்னை செருப்பாலே அடிக்கணும் நாய. 100 ரூபாய் புஸ்தகம் அது வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு போனா அந்த பிள்ளை ஏழைன்னு அந்த பிள்ளை மேடையில தான் அந்த பிள்ளை எவ்வளவு வெக்கப்படும். அந்த பிள்ளை கொடுத்தனத்துக்கு வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன மாட்டார், அப்பெல்லாம் செய்ய மாட்டார். சொல்ல பாத்தீங்களா பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லிச்சு பாத்தீங்களா நாகலட்சுமி பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்தினார். மோர் வாங்கி கொடுக்கலன்னா நல்ல மோர் வாங்கி என் பள்ளிக்கூடத்துல எந்த பிள்ளையும் அதெல்லாம் நல்ல சாப்பிட்டவன் நாயும் அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுவான். இல்லையா இந்த ஊர் அவருக்கு எது பிடிக்கும், இஞ்ச விலாசில போய் சாப்பிட்டாலே போதுமே.
அவள் இல்ல கைலாசமலை சின்ன இருக்கும்போது ஒரு வேலை துட்டிலான்னு சாப்பிட மாட்டான். என்ன போதும் எல்லாம் போய் ஒரு சிலேட்டு தொங்க விட்டுருப்பாரு. சிலேட்டு அதுல எழுதிவாரு, புறமுடத்தில் சுப்பிரமணியமா ராமன் நம் கடையில் இட்லி சாப்பிட்ட வகையில் 8 அணா பாக்கி. அதோட நிறுத்த மாட்டான் சண்டாளன், 20 நாளாக ஆளை காணவில்லைன்னு எழுதிவார். இல்ல தம்பி இங்க அதை இப்ப வேற தம்பி நடத்தினான், அந்த சரசேகரில் தான் நடத்தினாங்க. அவள் காலம் அது மட்டும் இல்ல, ஆற்றல் தான் மிஷின்ல காடி விளங்க நன்னாரிய பால்ல விட்டா தெரிஞ்சிடும். அவள் நன்னாரி பால் கொடுப்பா, நெய் விளங்க முறுக்கு. இந்த பயிலோட கோவப்பட்டு திருப்பரங்குன்றத்துல இருந்தாங்க. நான் திருப்பரங்குன்றம் கூட்டம் போயிருக்கேன், எங்க அண்ணன் பையனை கூட்டானு போனேன். அப்புறம் நான் சண்டை போட்டு கூட்டுமே, என்னப்பா இங்க வந்திருக்கேன், இல்ல வேண்டாம் நான் இல்ல வந்துருப்பா. எப்படி ஆளு இதானே ஊரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு தானே, வாசல்ல நிக்க விட மாட்டானே. என்ன சொர்மா இருக்கலாம், மிட்டாசி இருக்கலாம், இங்க இருக்கலாம், மிட்டாசி இல்லையா நினைச்சேன். பிள்ளைகள் மிட்டாசி இருக்க நினைச்சு அங்கதானே இருக்காங்க வச்சு. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டான்னு கேட்டான். என்ன பண்ண, எனக்கு என் பிள்ளைகளுக்கும் பேச்சுவார்த்தை இருக்க கூட இவ்வளவு கரெக்டா இருக்காங்க. விபத்துல மாட்டி சேலத்துல இருக்கேன் பொருட்டு அங்க வந்திருக்கானே, வந்து கூப்பாடு போட்டு அழுதான். என்னல என்ன செத்து போயிட்டேன்னு சொன்னான்னு இருக்கா. ஆமன்னாச்சு பொய் சொல்லிட்டான். இன்னொரு பேர் சொல்லலாம், இடது கால் துண்டா முடிஞ்சிட்டீங்க. இல்லடா இருக்கு. ஒரு பேர் சொல்லலாம், நல்ல வேலை நினைச்சு மண்டையில அடிபடல. ஆனா மண்டையில அடிபட்டு ஸ்பாட்ல போயிருப்பேன். இந்த ஊருக்காரனை தவிர வேற எந்த கோயில விவரமானு சொல்லணுமா அங்க வந்து.